பார்த்தாச்சு குளிச்சாச்சு. அப்படியே வாங்க கேவ் போவோம். கேவ் இதுக்கு மேலே தான் இருக்குன்றாங்க. இந்த வழியாக தான் போகணும். திரும்ப மேலே ஏறி வந்தேன். பிரதர்கிட்ட வந்து எங்கே போகணும் வழி எங்கே கேட்டிருந்தேன் இங்கே கேவுக்கு. ஸோ பக்கத்தில் தான் சொன்னார், வாங்க அப்படியே மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி போயிட்டு ஜஸ்ட்டு கேவோட ஜஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது முன்னாடி மட்டும் தான் பார்க்க முடியுமா, கைடு இருந்தால் தான் உள்ளே கூட்டி போகிறான். ஸோ அதனால் வந்து முன்னாடி மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிடுவோம். சரிங்களா? Experience poor. It is super actually. Very super. I have gone inside the cave, but it was very, Little bit. Yeah. No, it's heavy. I mean, entire black, pitch black. Pitch black. Yeah. Oh. You needed to have torch there. So. Yeah. Okay. Anyways, yeah. This is also awesome experience, right? What? This is also awesome. Oh, okay. Thank you. I will go. Yeah. இப்படி தாங்க போகணும். இங்கே கொஞ்சம் தண்ணி மாதிரி விழுகுது. இதுதான் கேவா இல்லை இன்னும் போகணுமா? மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டேங்க. இதுதான் அந்த கோவான்னு நினைக்கிறேன். இப்படி வந்து தண்ணி அப்படி போகுது, கீழே போகுது. பட் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன் இன்னும் கேவு. நான் அப்படி இறங்கி போய் காட்டுறேன். சரிங்களா? இப்படி இருந்து இறங்கி இப்படி போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுதா என் கொடி? அங்கேருந்து இப்படி இறங்கி வந்தேன். ரொம்ப கஷ்டங்க. இப்படி இறங்கி வந்து இப்படி நிற்கிறேன், இப்படி உட்காடுறேன். இப்போ பாருங்க எப்படி இருக்கு கேவு. ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குங்க, சரியான இருட்டு. கேவையும் பார்த்துட்டேன். இப்படி உட்காந்துருந்தேன்னா டக்குன்னு இதை பார்க்கும்போது பாம்பு மாதிரி இருந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாம்பு ஏதோ விழுகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை இருட்டுறதுக்குள்ளே கேவை பார்த்தாச்சு. இந்த கேவுக்கு மட்டும் யாராவது வராதிங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது. விழுந்தால் நேராக தண்ணியில் விழுக வேண்டியதான். அதுக்கப்புறம் இப்படி ஏறுறதுன்னு தெரில, அதான் மேட்ரு. நல்ல வேலையாக என் லக்குக்கு நான் பொழைச்சிட்டேன், பார்த்துட்டேன். சரி, ஓகே, வாங்க போகலாம், ரிட்டன் போகலாம். அது தெரியுதுல, லைட்டாக பாம்பு மாதிரி இருந்துச்சு. எங்கேருந்து வருது பாருங்க. அது கொஞ்ச நேரத்தில் மந்திரிச்சு விட்டாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. கேவையும் பார்த்தாச்சு, அருவியும் பார்த்தாச்சு. மேகி சொல்லியிருக்கேன், மேகி மட்டும் சாப்பிட்டுட்டு கட்டன்னு வேகமாக கிளம்புனா தான் பெட்ரோல் பங்க் போய் சேர முடியும். மேகி சாப்பிட்ணும், டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பணுங்க. வாங்க போகலாம். ஓகே, வாங்க கிளம்புவோம். இப்போயே மணி 5 ஆயிடுச்சு. 7 மணிக்குள்ளே போய் சேரணும். சன்செட் ஆயிடுச்சு, வேகமாக போய் ஆகணுமே. ஸோ ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். சன்செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே கார் எதுவுமே இல்லைன்றாங்க. ஒரே ஒரு கார் இருக்குது, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு கார் இருக்கும். அதை கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக மெயின் ரோட் போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பிரதரு. ஸோ சன்செட் வேறு உடனே ஆயிடுறதுனால இப்போ மணி எத்தனை தெரியுமா? 5 தான் ஆகுது, ஆனால் சன்செட் ஆகிடுச்சு. பாதி தூரம் வந்துட்டேன், பாதி தூரம் போக முடியல. ஸோ ஓகே, எனிவே பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா நாளைக்கு தான் போகணும், வேறு வழியே இல்லை. இங்கேயே இந்த பிரதர் கூடயே எங்கேயா தங்கிட்டு நாளைக்கு தான் போகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ், இவர் தான் வந்து சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சன்செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் அந்த பெட்ரோல் பங்கில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், பேக் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, நான் வந்து நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சேம் வந்து இங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டாங்க. இது ஃப்ரைட் ரைஸு, அது அப்புறம் வந்து தால்னு சொல்லிவிட்டு ரைஸ் ப்ளஸ் தால் அது இதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்காக பெட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் கன்ஃபார்ம், இங்கே தான் தூங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு இந்த பக்கத்தில் பாலம் ஒன்று இருக்குது, அதையும் காமிச்சிட்டு அது முடிச்சிட்டுனா முடிஞ்சிச்சு. அவ்வளோ மொத்த ஹிச் ஹைக்கிங்கே முடிஞ்சிச்சு, அண்டு மொத்த ஹைக்கிங்கே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நேராக பெட்ரோல் பங்க் போனோம். பெட்ரோல் பங்க் நேராக போகணும். என்ன திட்ட போகிறாங்கன்னு தெரில. சொல்லிட்டேன், இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன்னு, அந்த மாதிரி நாளைக்கு தான் வர முடியும்னு சொல்லிட்டேன். பட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி, ஓகே, எனிவேஸ் அவங்களும் ஓகேன்ட்டாங்க, பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேக் மட்டும் உள்ள வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இது ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு போயிட்டு என்னென்னு பார்க்கணும். இன்றைக்கி இங்கேயே தூங்க வேண்டியதான், தூங்கிட்டு காலையில் போக வேண்டியதான். காலையில் அந்த பாலத்தை பார்க்கணுன்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. போயிட்டு அதையும் பார்த்துட்டு முடிச்சு அதுக்கப்புறம் நேராக இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது.
ஸோ இதே மாதிரி மேகாலயாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, போய் போவோம். சரிங்களா? குட் மார்னிங். 301வது நாள். இங்கே நிறைய விஷயம் இருக்குது, நைட்டு காட்ட முடியல உங்களுக்கு. இன்றைக்கி மார்னிங் காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இங்கே பாருங்களேன், இங்கே மார்னிங் வந்து ஃபுல்லாக நிறைய மீன் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மூங்கில் இருக்குல்ல, இதுக்குள்ளே மீன் நிறைய போட்டுறாங்க. போட்டுட்டு அப்படியே வேக வச்சு சாப்பிட்றாங்க. இதில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன் போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? புதுசாக இருக்குது, ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது. சாப்பாடெல்லாம் வந்து எனக்கு வந்து தால் ப்ளஸ் ரைஸ்ன்னு சொல்லி அது மட்டும் தான் கொடுத்தாங்க. மற்றெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நார்மலாக நான் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டேன். இந்த ரைஸும் தால் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இவங்க வீட்டில் நாய் இருக்குது, குட்டி நாயெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி கோழி இருக்குது. சேம் ஆடு இங்கே 2-3 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இயற்கையாக தான் இருக்குது இந்த அருவி பக்கத்தில் இருக்கிற அந்த வீடுகள்லாம். இங்கே பாருங்க, கொஞ்சம் விளையாடுது. ஏய், இதெல்லாம் எடுத்து அதில் உள்ளே இது பண்ணிடுறாங்க. இந்த இலை இதெல்லாம் மாதிரி போட்டு அப்படியே வேக வச்சு சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் இங்கே நின்று வேலி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த நாய் பார்த்தீங்கள, இந்த 2-3 குட்டியோட ஒரு பெரிய கருப்பு நாய். ஸோ அந்த நாய்க்கு என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து வாயிலிருந்து நுர தள்ளிக்கிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டு பார்த்தேன், அது தனியாக ஒதுங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ரேபிஸ் வந்த ஒரு இது சிம்டம்ஸ் தெரியுது அந்த நாய்க்கு. ஸோ அதனால் வந்து வீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து உங்கள் நாய் ஏதோ வாயில் நுரல் தள்ளுற மாதிரி இருக்குது, என்னென்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்னு பார்க்குறாங்க, ஆனால் அது ஒதுங்கி போகுது. பாருங்கள், காட்டுறேன், தெரியுதா? அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள், வாயில் ஃபுல்லாக நுர தள்ளிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஒதுங்கிட்டே இருக்குது, நிழலில் ஒதுங்குது ஒரு மாதிரி. நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, நாய் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும்போது, கரெக்டாக வந்து வாயில் எந்த எச்சியுமே இல்லாத போது உங்களை கடிச்சா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுக்கலாம், ரேபிஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு டாக் வந்து உங்களை கடிச்சிச்சுன்னா என்ன வேணால் ஆகலாம், உடனே ரேபிஸ் பரவலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதான் வந்து பார்த்தோன்னே அதுதான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்குன்னு உடம்பு என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா வேறு எதாவது இருக்கலாம், பாம்பு இம்பு எதாவது கிடச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் வாயில் நுர தள்ளுற மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் பதறாங்க, நாய் இருக்கும்ல. ஸோ அது என்னன்னு பார்க்குறாங்க. வாயில் நிறைய நுர தள்ளுதுங்க, கூப்பிட்டா கூட வர மாட்டேங்குது பாருங்க, தெரியுதா? இவங்க தான் ஓனரு, கூப்பிட்டா வர மாட்டேங்குது, ஒதுங்கிட்டே இருக்குது. உடனே ஹாஸ்பிட்டலில் ஏதாவது கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பாம்பு தான் கொத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் சொல்லி ஒரு உயிரை காப்பாற்றின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். உழைக்கணும், அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே மனசு. உங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் திஸ். இது நேற்று நைட்டும் இன்றைக்கி காலையிலையும் வந்து ஃபுட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படியே வாங்க கிளம்பலாம், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பிரதர் நம்ம கூட வந்து என்னை அந்த பெட்ரோல் பங்கு வரைக்கும் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாரு, அவர் ஸ்கூட்டியில். ஸோ போயிட்டு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த இந்த பெட்ரோல் பங்க் போகணும். எனக்கு
இதுதான் 2 நாள் ஆயிடுச்சு. ஒரே நாள்லேயே போயிருக்கலாம். இப்போ 2 நாள் ஆயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் தான், வேறு இல்லை. சரி வாங்க போகலாம். வாங்க அப்படியே கிளம்பும். இங்கே ஒரு நாய் சிரிக்குது பாருங்க. வாங்க அப்படியே கிளம்பும். இங்கே ஒரு நாய் சிரிக்குது பாருங்க. அது ஸ்கூட்டி ரெடி ஆகிட்டாப்புல, நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணுறாப்புல. நான் வேற வண்டி மாற்றி விட்டாரு. செம்மையாக ஆடுதுங்க, செம்மையாக ஆடுது. கட 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 நல்லா ஆடுது. எப்படி ஆடுது ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் இருக்கு. ஆள் எப்படி ஆடுது. ஓய் நாய் பக்கத்தில் வருது பாரு. ஓ பயங்கரமாக ஆடுது. கல்லெல்லாம் பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த கல் வரைக்கும் தண்ணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த கல் வரைக்கும்லாம் தண்ணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாலத்துக்கு தான் போகணும்னு நினச்சேன், பட் இப்படி கூட்டி வராங்க. ஓகே எனிவே. தண்ணிக்குள்ளே போகிறோம். அப்பா இங்கே பாருங்க. தண்ணி எப்படி போகுது பாருங்க. ஓ ஓ ஓ சரியான ஆட்டம் ஆடுதுங்க எனக்கு. அதான் ஒரு வழியாக காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பக்கம் தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ பாய். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இவரை தான் கூட்டி வந்தார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட். வந்துட்டேங்க. ஒரு மணியாக ஃபுல்லாக மண்ணாக ஆயிடுச்சு ட்ராவல் ஆகும்போது. தேங்க்யூ ப்ரோ. இவர் தான் வந்து அங்கேருந்து கூட்டி வந்தார். நல்ல வேலையாக வந்து சேர்ந்துட்டேன் ஒரு வழியாக. ஸோ உள்ளே போய் இது பார்க்கணும், பேக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு எல்லாமே பார்த்துட்டு நான் உங்களுக்கு இது வரேன். சரிங்களா, எடுக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. போயிட்டு வந்துட்டேங்க. ஈவினிங்காக ஆயிடுச்சு. அந்த ட்ரெஸ் தான் போட்டு போயிருந்தேன். ஃபுல்லாக மண்ணாகி இதாகி இப்போ திரும்ப துவைச்சி போட்டிருக்கேன். திரும்ப நேற்று போட்ட இன்னைக்கு காலையில் போட்ட அந்த ட்ரெஸ்ஸு தான் திரும்ப போட்டேன். ஸோ எப்போ சரியான இதுங்க எக்ஸ்பீரியன்ஸஸ், தரமான எக்ஸ்பீரியன்ஸு. என்னென்னா அந்த வாட்டர் ஃபால் இருக்குல்ல, அது மேலே ஏரியெல்லாம் குதிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சரியான எக்ஸ்பீரியன்ஸு. சேம் வந்து நான் நிறைய இடத்துல வழி மாறியும் போயிருந்தேன், அதே மாதிரி குகை உள்ளே போய் பார்த்தேன். அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப நல்லா போச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அதான் சரியான டயர்டில் இருக்கேன். இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு 302வது நாள் இது பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல போய் தங்கியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சன்செட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் தங்கி இன்றைக்கி வந்தேன். ஸோ அதை பிரதர் வந்து கூட்டி வந்திருப்பார் அந்த ஸ்கூட்டியில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். இந்த இதிலேருந்து, இந்த டீ ஷாப்பில் இருந்து அப்படியே இங்கேருந்து கிளம்பி நேராக அடுத்த பிளேஸ் போக வேண்டியதான். ஸோ அதான், வேறு ஒன்றும் இல்லை. இதான் சொல்லலான்ட்டு இருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லலான்ட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. வாங்க, நான் சரியான டயர்டுங்க, முடியலைங்க. தூங்கிட்டு நாளைக்கு பேசுகிறேன், சரிங்களா?
302வது நாள். குட் மார்னிங். அப்படியே கிளம்பலான் இருக்கேன். வாங்க லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். ஒரு வழியாக வந்து கிளம்பிட்டேன். ஸோ இவங்க 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இப்போது இவர் வந்து சாப்பாடு கொடுத்தாரு, இவர் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு. ஸோ இங்கே தான் ஒரு 2 days தங்கியிருந்தேன். தங்கி முடிச்சுட்டு இந்த அருவி பீச்சைக்கும் போயிட்டு அந்த கிரிம்சின்ஸ் அந்த ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு சேம் இங்கே தான் பேக்கெல்லாம் வச்சுட்டு போனேன். திரும்ப இங்கே வந்தேன். என் பேக்கெல்லாம் சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தங்கும் இடம் கொடுத்தாங்க, சாப்பாடும் கொடுத்தாங்க. சாப்பாடும் ப்ரோ கொடுக்குறாரு. ஸோ சாப்பிட்டு முடித்து கிளம்ப போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வந்து பெட்ரோல் பங்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த வழியாக கிளம்புவோம். ஜோயன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. சேம் வந்து ஷிலாங் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ ஷிலாங் வழியாக தான் போகிறேன். பட் போகும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க கிளம்பலாம். தேங்க்யூ. மணி இப்போ கரெக்டாக வந்து ஏழைகால் ஆகுது. பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் தூரமாக நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டான பிளேஸ் இருந்தால் உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன். வாங்க போகலாம். ஸோ இங்கே ஒரு கேண்டீன் வந்திருந்தேன். பக்கத்துலேயே இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பி பக்கத்தில் வரும்போது இந்த அக்கா வந்து ரொம்ப எனக்கு பழக்கம். ஸோ அதனால் வந்து டீ அதுக்கப்புறம் வந்து மற்ற சில இதெல்லாம் உதவி பண்ணாங்க. சாப்பிட்டேன், எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ கிளம்ப போகிறேன். தேங்க்யூ. ஓய் அண்ட் சேம் வந்து ஒரு பெட்ரோல் பங்குக்கு இந்த பிரதர்ஸ் 3 பிரதர்ஸ் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. என்னன்னாங்க இப்போது பைக்கில் தான் வந்தேன். இவங்க கூட தான் வந்து வந்தேன். நான் வந்துக்கிட்டு இருந்தேன், சும்மா பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து பிரதர் வந்து எனக்கு பார்த்துட்டு, ஃபெட்ரிக் பிரதர் பேர், பார்த்துட்டு உடனே லிஃப்ட் கொடுத்தாரு. என்னென்னா இந்த கொடி பறக்கிறத வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாங்க வரும்போது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. வாட் இஸ் திஸ் ஏரியா நேம்? There's a area, there's a town here. Here is it's called Kia. जुवाई कितना किलोमीटर? Juwai means we have complete halfway and half more. We have come. Almost 60 but 30 complete. 30 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 30 கிலோமீட்டர் ஜுவாய் போகணும். ஸோ எனிவேஸ் பார்ப்போம். நீ ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. இல்லைன்னா ஜுவாய் போயிட்டு ஸ்டே பண்ணலாம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டேனால் எங்கேயுமே கடையை காணோம். மிஜோரம் மாதிரி தான் இங்கேயே இருக்குது. தெரியுதா? மெடிக்கல் ஷாப் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லா கடையும் க்ளோஸ். இருக்கிறவங்ககிட்ட என்னன்னு கேட்டேன். பார்த்தா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்ச்சுக்கு போயிடுவாங்களாம். இங்கே மேக்ஸிமம் கிறிஸ்டின் இருக்கிறனால சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து வீட்டுக்கு போயிடுவாங்களாம். அப்படி தான் சொன்னாங்க. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பாருங்க, அனாதையாக கிடக்கு. விவசாயி தான் இருக்குது எல்லா இதுவும். பசி எடுக்குது. ஹோட்டலும் எங்கேயுமே காணும். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நல்ல வேலை நீட்டாக வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கடைகள் கூட க்ளோஸ் ஆகி தாங்க இருக்குது. எங்கேயுமே காணோம். எல்லா இடத்துலையும் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. காலையில் வேறு எதுவும் சாப்பிட்லையா? பசி ரொம்ப எடுக்குதுங்க. அந்த வழியாக தான் வந்தது. அந்த வழியாக வந்து இப்படி போகிறேன்.
ஒரு மரமாக இருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நல்லா இருக்குது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, அதான் பக்கத்தில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்க, தெரியுதா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல இடம், ஃபுல்லாக ஓப்பன் கிரவுண்டு, இந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங்கு, சேம் இங்கே ஃபுல்லாக மரம். டென்ட் இங்கே சென்டரில் போட்டால் சூப்பராக இருக்கும். பட் வந்து அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். வழியும் இந்த பக்கம் இருந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்க்கலாம். வந்துட்டோங்க, ஒரு வழியாக மெயின் சிட்டிக்கு வந்துட்டோம். எங்கேயாச்சும் ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம். வாடா, ஒரு வழியாக ஹோட்டலை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இங்கே ஒரு புரோட்டா மாதிரி ஏதோ சம்திங் இருக்குது, அதை காட்டுறேன் உங்களுக்கு. அது 4 சொல்லியிருக்கேன். சேம் வந்து ஒரு ஆம்லேட் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் டீ சொல்லி குடிப்போம், இல்லைன்னா நேராக பெட்ரோல் பங்க் போயிட்டு, பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கான், நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் போக வேண்டியதான், கண்டினியூ பண்ண வேண்டியதான். சேம் வந்து திரும்ப இன்னொரு பிரதர் லெஃப்ட் கொடுக்குறாரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நேராக பெட்ரோல் பங்க் போக வேண்டியதான், போயிட்டு டென்ட் போட்டு ஸ்டே பண்ண. நல்லா இருக்குங்க இந்த கார். யுவர் கார் இஸ் குட் ப்ரோ, யுவர் கார் இஸ் குட். தேங்க்யூ. இப்போ அந்த வியூ பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். தட் இஸ் அ பியூட்டிஃபுல் வியூ. இப்போதைக்கு இந்த பெட்ரோல் பங்கை வந்து இறக்கி விட்டுருக்காரு. பார்ப்போம், அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு வருவோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ, நைஸ் டே. ஸோ ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்காரு. இங்கே நம்ம டென்ட் போட்டு தங்கிடுவோம். இவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். மார்னிங்க 200 வருது, 303வது நாள். பாருங்கள் வியூ எப்படி இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து நான் டென்ட் போட்டு தங்கியிருந்தேன். என்ன இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி இல்லைன்றாங்க, குளிக்கிறதுக்காக தண்ணி கேட்டிருந்தேன், இல்லைன்றாங்க. அது மோட்ரு இன்னும் சரியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இப்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த அருவிக்கு தான் போகிறோம். ஒரு 2-3 அருவி பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு குளிச்சுட்டு எல்லாத்தையும் துவைக்கணும். இதுக்கு 2 நாள் முன்னாடி இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸையும் துவைக்கணும், சேம் இதையும் துவைக்கணும். பார்ப்போம், நல்லபடியாக குளிப்போம்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஹோட்டல் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கே இருக்குது, சாப்பிட்டு போவோம். சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் முறைக்கிறாங்க, என்னன்னு தெரியலையே. வேறு ஏதாவது இடம் பார்ப்போம், ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. பாடா, ஒரு வழியாக அந்த ஹோட்டலில் இருக்குங்க. மேகி சொல்லியிருக்கேன் எப்பயும் போல். வேறு வழி இல்லை, வேறு மற்றதெல்லாம் வந்து எனக்கு எப்படின்னு தெரில, எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து மேகி சொல்லியிருக்கேன். 2 பிளேட் சொல்லியிருக்கேன். ஒரு பிளேட் 20 ரூபான்றாங்க, 2 சொல்லியிருக்கேன். சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு லைட்டாக டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம ட்ராவலை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். மேகி வந்துருச்சு, சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். மேகி கொஞ்சம் சூடாக இருக்குது, என்னென்னா இந்த குளிருக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஆக்சுவலாக மேகாலயாவில்
இந்த மரம் பார்க்க முடியுது. சேம் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மேகாலயா குளிர் இருக்கிற இடம், இந்த பக்கம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற இடம். புரியுதுங்களா? ஹாட்டாக இருக்கிற இடம் அந்த மாதிரி மரம் இருக்குது. கூல் ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி மரம் இருக்குது. அந்த பக்கம் பூரா வந்து குளிர் தான். அப்படியே கண்கூடாவே பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, தெரியுதா? ஃபுல்லாக அந்த மாதிரி மரம் தான் சொன்னாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து குளிராக தான்ப்பா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து மரமும் மாறுது பாரு. லிஃப்ட்டு கிடைக்கலையே, லிஃப்ட்டே கிடைக்க மாட்டேங்குதே, என்னடா பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ப்ரோ வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. வெரி தேங்க்ஸ் பையா, வெரி வெரி தேங்க்ஸ். ஜுவாய் பக்கத்தில் வந்துட்டா 4 கிலோமீட்டர் தான். வாங்க போகலாம். தேங்க்யூ. பக்கத்தில் வந்தாச்சு. வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ போக முடியாத விஷயம் இப்போ நடக்குது பாருங்கள். என்னன்னு தெரியுதா? மரம். வாங்க உள்ளே போயிட்டு வருவோம், சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த மாதிரி அங்கங்கே இருக்குங்க. இந்த அங்கே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி விறகு வெட்டுறதுக்காக வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? பழமா பழமா இதான் தெரியுது. உள்ள இறங்கி பார்ப்போமா? அப்பா பெருசு பெருசாக இருக்குங்க மரம்லாம், ரொம்ப பெருசு. கொடைக்கானலில் பெரிய பெரிய மரமாக இருக்கும்ல, இங்கே சின்ன சின்ன மரமாக இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்குது. அங்கே போய் நிற்போம். இங்கே 2 போட்டால் இப்படி இருக்கும். அங்கே பக்கத்தில் வீடு இருக்குது, இங்கேயும் ஒரு வீடு இருக்குது. அதாங்க இங்கே டென்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி க்ளீனாக இருக்குது இடம். இது பாதையான்னு தெரில, பாதம் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் இங்கே டென்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். இங்கே போடணும், டென்ட்டு போட்டு ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை, ஜுவாய் போகணும். வாங்க போகலாம். இந்த மாதிரி விறகு வெட்டுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கேம்ப் ஃபயரும் போடலாம், நல்லாயிருக்கும். சேம் வந்து இங்கே இந்த ரோட்டில் தான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு வந்து இந்த இங்கே பில்டிங் கட்டுற அந்த தொழிலாளங்க வந்து எனக்கு வந்து பார்த்துட்டு சார் வந்து மெயினாக வந்து கூப்பிட்டு எதுவும் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றேன்னா சாப்பிடுங்க, நான் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் போகணும், ஜுவாய் பக்கம் அந்த பெட்ரோல் பங்கு போகணும். பட் रियली वेरी थैंक्स फॉर दिस सापड़ वाई कोई बात नहीं है भाई, इसमें कोई थैंक यू की बात नहीं है. हम लोग का जो फर्ज है हम लोग कराएंगे. ओके, थैंक यू ऑल, थैंक यू सो मच. ओके ब्रदर्स, थैंक यू सो मच. ओके ब्रदर्स, வாங்க அப்படியே போகலாம். நான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். இந்த 2 பசங்க பேசிக்கிட்டே வந்தாங்க. யூடியூப்பில் வீடியோ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னாங்க. உடனே வீடியோ ஓப்பன் பண்ணோடனே உடனே வெக்கமா 2 பேருக்கும். ஓய், வாட் இஸ் யுவர் நேம்?
ஓகே, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. சேம் வந்து இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வந்திருந்தேன். பிரதர் விகாஸ் குமார் சர்மா, ரைட். இவர் வந்து எனக்காக தனியாக வந்து மேகி செஞ்சு எவ்வளோ திங்ஸ் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ வெரி வெரி தேங்க்ஸ் பிரதர். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங். 304வது நாள். இந்த பெட்ரோல் பங்கில் நேற்று வந்து ஒருத்தர் சமைச்சு கொடுத்தார்ல, சேம் வந்து ஏதோ சமைச்சு கொடுத்துருக்காரு. ஏதோ கொதிரி வச்ச மாதிரி இருக்குது. என்ன அது? சரி, ஓகே. எனிவே எனக்கு வந்து எனக்காக சமைச்சு கொடுத்துருக்காரு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். மணி எத்தனை தெரியுமா? 7:30 to 8 ஆகுது. ஆனால் வாயில் பாருங்க, தெரியுதா? நான் சொல்லிகிட்டு இருந்தேன், புகை வருது, குளிரான இது நோக்கி போயிட்டுருக்கோம், திரும்ப டார்ஜிலிங் நோக்கி போயிட்டுருக்கோன்றத இதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த மரத்தை வச்சு. சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்தார், சமைச்சு கொடுத்தவர் வந்தார். இது நேம் என்ன அப்படின்னு கேட்டேன். போயா அப்படின்னாரு. போயா என்ன தமிழில் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டால், இல்லை அது சாப்பாடு பேரே வந்து போயாவான். நல்லா வேலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை சாப்பிட்டு போயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவர் தான் வந்து எனக்கு சமைச்செல்லாம் கொடுத்தாரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ வாங்க அப்படியே நம்ம அந்த அருவிக்கு போவோம். பக்கத்தில் 5 கிலோமீட்டர் ஒரு அருவி இருக்குங்க. அங்கே அந்த அருவிக்கு தான் போய் குளிக்க போகிறேன். இங்கேயே குளிச்சிருப்பேன், பெட்ரோல் பங்க்லேயே குளிக்கிற வசதியெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே போய் குளிச்சுட்டு அந்த அருவியிலேயே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் துவச்சிட்டு இது பண்ணணும்னு ஆசை. அப்படியே கண்டென்ட்டு கவர் பண்ண மாதிரி ஆயிரும்ல. ஸோ அதனால் அங்கே போயிட்டு குளிக்க போகிறேன். குளித்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்கிறத சேம் எப்பயும் போல் தான் அங்கே போகிறேன். வாங்க போகலாம். அகைன் லிஃப்ட் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸ்ட்ரைட்டாக போய் குளிக்க வேண்டியதான். இங்கே போகணும், தெரியுது அந்த பாதை. அதுக்கப்புறம் தான் இருக்குது அருவி. சுற்றி யாருமே இல்லை, நான் பாட்டு தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேயும் பாருங்க, அருவிலையும் தனியாக தான் குளிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். இப்படி தான் வழி போகுது. ஐ எம் த ஃபர்ஸ்ட், ரைட்? நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. வாங்க போகலாம். டிக்கெட் வாங்கியாச்சு, 30 ரூபா வாங்கியாச்சு. வாங்க போகலாம். இங்கேருந்து வந்திருந்தேன். 2 வழி போகுது. இப்படி ஒரு வழி போகுது. ஸோ சேம் அதே மாதிரி இப்படி ஒரு வழி போகுது. ஃபஸ்ட்டு இங்கிட்டு போவோம், என்னன்னு போய் பார்ப்போம். சேம் அடுத்து இப்படி போவோம், சரிங்களா? தண்ணி கீழே விழுது பாருங்க. நேராக அப்படி போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், செல்ஃபி டேஞ்சர் ஜோன் போட்டிருக்காங்க. என்னங்க அது, எக்கச்சக்கமாக வழி போகுது. மேலே இருந்து தான் வந்தோம், இப்படி ஒரு வழி போகுது. ஒரு வழி இப்படி தான் போகணுமோ? இப்படி கீழே போயிட்டு தான் அந்த அருவியில் குளிக்கணுமா, இல்லை இந்த அருவிலையா? குழப்புதே.
சரி வாங்க இப்படியே போவோம். தாடி என்ன அது இது வரைக்கும் போகுது. இந்த தெரியுதுங்க விழுகிறது. எங்க நான் மட்டும் தாங்க வந்திருக்கேன். பாருங்க வேற யாருமே வரல. இதான் நீங்கள் பார்க்குற ட்ரிஷி வாட்டர் ஃபால். ட்ரிஷி வாட்டர் ஃபால்னு தான் மேப்பில் போட்டுருந்துச்சு. நான் திருச்சின்னு தான் நினச்சேன். சரி ஓகே வாங்க குளிக்கலாம். குளிக்கலாமா? தேங்க்யூ. செம்ம சில்லுன்னு இருக்குங்க. வா செம்ம சில்லுன்னு இருக்கு. செம்ம சில்லுங்க. முடியலை என்னால். கொஞ்ச நேரம் 2-3 செகண்ட் வச்சுருந்தாலே அப்படியே உடம்பு ஃபுல்லாக வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு சில்லுன்னு இருக்கு. வா வரேங்க. அந்த கல்லு மேலே எப்படி ஏறுறதுன்னு தெரில. இந்த சின்ன கல்லு மேலே ஏற முடியுது, ஆனால் பெரிய கல்லு மேலே ஏற முடியல. ஓகே இதை பார்த்தாச்சு, இந்த அருவி பார்த்தாச்சு. செம்ம குளியல். வாங்க அந்த இன்னொரு வழி இருந்துச்சுல அதை போய் பார்ப்போம். இந்த அத்தோவா இந்த போயா சாப்பிட்ருவோமா? வாங்க சாப்பிட்லாம். இந்த அருவி கீழே இந்த போயா வச்சு சாப்பிட வேண்டியதான். செம்மையாக இருக்குது. ஸோ வந்தாச்சு, குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. வாங்க கிளம்பலாம். ஆனால் விட்டுட்டு மனசு வர மாட்டேங்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது, மனசு வர மாட்டேங்குது. சரி வாங்க அடுத்த ஏரியாவில் என்ன இருக்குன்றத பார்ப்போம். தண்ணி குடிச்சு பார்த்தேன், சேம் அதே க்ளீனாக தான் இருக்குது. அதே அளவு க்ளீன் தான் இருக்குது. ஸோ மேலே ஏறி வந்துட்டேன். ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து உட்காந்துருக்கேன். பாருங்க எத்தனை படி, அதுவும் பெரிய பெரிய படியாக இருக்குது. ஏற முடியல. சும்மா நார்மலாக நான் ஏறிடுவேன். இந்த 15 கிலோ, இது ஒரு 4 கிலோ, இது ஒரு 10 கிலோ, கிட்டத்தட்ட 15 கிலோ வந்துடும் ஆவரேஜாக. 15 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு ஏறணும்னா முடியலைங்க, நாக்கு தள்ளிடுது. சின்ன சின்ன படியாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். பெரிய பெரிய படியாக வச்சு இப்படி நங்குன்னு வச்சு ஏறுறது முடிய மாட்டேங்குது. அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இனிமேல் இந்த பக்கம் தான் போகணும். போயிட்டு அந்த வழியாக போயிட்டு அங்கே என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக அடுத்ததே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். மெயின் ரோடு போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த இழப்பு நிற்கலை. எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக. அந்த நடுவில் டென்ட்டு போகணுன்னு ஆசை, ஆனால் என்ன விவசாய நிலம் விட மாட்டாங்க. சரி வாங்க போகலாமா? அந்த பக்கம்தான் போகணும். இப்போ இந்த பக்கம் போக போகிறோம். இந்த வழியாக வந்தேன், ஏதோ வேறு ஏதோ கிராமம் வர்ற மாதிரி இருக்குது கீழே. இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க அதான் வழி, இந்த பக்கம்லாம் வராதிங்க, இது கிராமம் அப்படின்றாங்க. சரி வாங்க போகலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்பா வந்துட்டோம். ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சுங்க. ட்ரிஷி ஃபால்ஸ் வந்ததுக்கு ஏதோ ஒர்த்து தான். ஏதோ ஒர்த்து இல்லை, அந்த அருவி ஒர்த்து. அதுக்கப்புறம்
இன்னொரு வழி மாறி போச்சுல, அது என்னன்னு தெரில. சரி, ஓகே, வாங்க போகலாம். இப்போ எங்கே போகிறோம்னா கரெக்டாக உம்முலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அங்கே போகலாம். அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு பெட்ரோல் பங்க் இருந்தால் தங்குவோம், இல்லைன்னா நேராக ஷிலாங் போயிடும். சரிங்களா? எப்படி அமைய போகுதுன்னு தெரில, வாங்க போகலாம். ஏதோ இந்த மரத்தில் ஏதோ நட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நட்ஸ் மாதிரி. இப்போ தான் பார்க்குறேன், நட்ஸ் மாதிரி இருக்குது. தெரியுதா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பசங்க ஏதோ பண்ணுறாங்க. ஓய், வாட் ஆர் யூ டூயிங்? ஏதோ எரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய். ஏதோ லேக் மாதிரி இருக்குது, போமா. செல்ஃபி டேஞ்சர் ஜோன், இங்கேயும் அப்படி தான் இருக்குது. வாங்க அந்த சேரில் போய் உட்காருவோம். நம்மளுக்காகவே சேர் வச்சா மாதிரி இருக்கு. ஒரு 20 நிமிஷம் இங்கே தான் இங்கே உட்காந்துருந்தேன். பார்த்தா புகை மூட்டை மாதிரி வந்துருச்சு, ஜில்லுன்னு இருக்கு. இந்த மரம்லாம் பாருங்களேன், செம்ம வித்தியாசமாக இருக்குது. ஐஸ் கட்டி மாதிரியே இருக்குது. குச்சி தாங்க, இலையே இல்லை. அதான் ஐஸ் கட்டி ஃபீல் தருது. நல்லா விவசாயம் சூப்பராக போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே நீட்டாக இருக்குது பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஒரு வழியாக வந்தாச்சு பெட்ரோல் பம்ப்பு. தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அப்படியே டென்ட் போட்டு தங்க வேண்டியதான். நாளைக்கு பார்ப்போம், 205வது நாள் பார்ப்போம். ஏதாவது சாப்பிட்டு தூங்குறேன். ஸோ இன்றைக்கி நல்லா போச்சு, நல்ல குளியல். லேக் வியூவும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து தங்கியாச்சு. ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலான் இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது. குட் நைட்.